Hi friends, welcome back to my channel Gariston. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், 1 கப்பு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், 1 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 6 பூண்டு பல், 1.5 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, வெந்தயம், எண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நான் ஏற்கனவே 500 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு 1/2 கப் தண்ணியை சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு அடுப்பில் நான் அரைச்ச பேஸ்ட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. ஸோ வதங்கின பிறகு நான் 1 கப்பு தயிரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்ச சிக்கனை இதில் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப் காய்ச்சின பாலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் 10 நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லஹோரி தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான டிஷ். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.